மிஷினரி ஊழியங்கள் கஷ்டப்பட்டு வட மாநிலங்களில், தென் மாநிலங்களில் கூட சில மலை பிராந்தியங்களில், குக்கிராமங்களில் இருக்கிறாங்க. அவர்கள் லைஃப்லலாம் பொருளாதாரம் என்பது ஒரு பெரிய ஒரு கஷ்டமான காரியம். அவர்களுக்கு நம்மால் ஏண்ட ஒத்தாசை, நம்மளை போன்ற ஊழியர்கள் தான், விசுவாசிகள் தான் அவர்களை சப்போர்ட் பண்ணுறாங்க. சில நேரங்களில் சில ப்ராஜெக்ட்ஸு செய்ய முடியாதபடி அப்படியே நிலுவையில் இருக்கும். பிள்ளைகளுக்கு ஹாஸ்டல் கட்டணும், பள்ளிக்கூடம் கட்டணும், அலுவலகத்து காரியங்கள் அல்லது ஆலயம் கட்டுமானப்படி இடையில நிற்கும். இந்த பற்றாக்குறைகளை கொண்டு வருகிற பொல்லாத பிசாசு, அவன் வரக்கூடிய பணத்தை தடை பண்ணுகிற பொல்லாத பிசாசு. கைகளை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் மிஷினரி ஊழியத்தில் இருக்கிற பற்றாக்குறைகளை உண்டாக்கி அதன் நிமித்தம் மனமடிவாக்குகிற காரியங்களை ஆண்டவர் முறியடிக்கும்படி உங்களுடைய கைகளில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். செழிப்பின் தேவனே, தரித்திரத்தை துரத்தும்படி ஜெபிக்கிறோம். மிஷினரி ஊழியத்தில் தரித்திரம் மாறட்டும் ஆண்டவரை. எங்கிருந்தாவது எங்களுக்கு வரட்டும் பணம்னு மனுஷருடைய கைகளை பார்க்காம ஆண்டவரே தேவனுடைய முகத்தை பார்க்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மனுஷனுடைய கரங்களை பார்க்காம தேவனுடைய முகத்தை பார்க்கத்தக்கதாக மிஷினரி ஊழியத்திற்கு நீர் ஒத்தாசை அனுப்பும்படி உம்முடைய கைகளில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். மிஷினரிகளுக்குள்ளே ஜெப குறைவுகள் வரக்கூடாது, வசன குறைபாடுகள் வரக்கூடாது. வசனத்தின் மேல் நம்பிக்கையற்ற தன்மை, போராட்டங்கள், பிரச்சனைகள் அதிகரிக்கும் போது வசனத்தின் மேல நம்பிக்கை இல்லாம பிசாசு விசுவாசத்தை பிடுங்கிடுவான், விசுவாசத்தை எடுப்பான். அப்படிப்பட்ட மிஷினரி ஸ்தாபனங்களுக்கு வேண்டிய பரிசுத்தமுள்ள ஒரு ஆசீர்வாதத்தை, பரிசுத்தமுள்ள ஜீவியத்தை, பரிசுத்தத்துக்காக போராடுகிற ஒரு இருதயத்தை என் ஆண்டவர் கொடுக்கும்படி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஜெபத்தை நீர் கேட்டு நீர் பதிலளிக்க போகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கடைசியா ஒரு காரியம், இந்த மாதிரி போராட்டங்கள், பிரச்சனைகள் அதிகரிக்கும் போது சில நேரங்களில் என்ன ஊழியத்துக்காக, என்ன தரிசனத்துக்காக அழைக்கப்பட்டோமோ அந்த அழைப்பிலிருந்து பிசாசு ஒரு டீவியேஷனை திருப்பிடுவான், திசை திருப்பிடுவான். தரிசனம் மாறி போயிடும். சில நேரங்களில் ஆரம்ப காலத்தில் இருந்த தரிசனம் படிப்படியாக குறைஞ்சி, ஆரம்ப காலத்தில் விசேஷமாக எல்லாவற்றுக்கும் கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி பரலோகத்தை பார்த்த சூழ்நிலை மாறி மனுஷனை பார்க்கிற காரியங்கள் வந்துடும். அடுத்தது தரிசனங்கள் மங்கி போயிடும், தரிசன பார்வை மங்கி போயிடும். ஏலியின் கண்கள் பார்வை மங்கி போயிருச்சுன்னு பைபிளில் படிக்கிறோம். புரியுதா? அப்போ எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, எல்லா மிஷினரி ஸ்தாபனங்களுடைய அந்த விசுவாச பார்வை, தரிசன பார்வை ஆண்டவரே மங்கக்கூடாது. ஆண்டவரே, அது இன்னும் பிரகாசிக்கணும். ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால தரிசனத்தை திசை திருப்புகிற பொல்லாத கிரியைகள் அழிக்கப்படணும். ஆண்டவரே, ஆண்டவரை, யாராவது தரிசனத்தை விட்டு வேற எங்கேயும் ஆண்டவர் டீவியேட் ஆயிருந்தா, வேறு பக்கமாய் போயிருந்தா அவர்களை திருப்பி கொண்டு வாரும். ஆண்டவரே, உம்முடைய கைகளை ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் ஜெபித்த சத்துருவின் கிரியைகளை அழித்து ஜெபித்த அத்தனை ஜெப குறிப்புகளும் பதிலை கொடுத்தபடியால் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி பாடுவோம். ஆமென். நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார், கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார், கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே.
இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்றும் ஜெயமே இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்றும் ஜெயமே இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்றும் ஜெயமே இடைவிடாமல் ஆராதிப்போம் ஆமென். நம் வாழ்வில் என்றும் ஜெயமே இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நல்ல ஜெபம் பண்ணீங்க. ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப நன்றி சொல்கிறேன். இப்போது உங்ககிட்ட ஒரு ஜெப குறிப்பு நான் வைக்கிறேன். இது பாருங்கள், இவ்வளோ ஜெப குறிப்பு வச்சு ஜெபம் பண்ணோம். இது வரைக்கும் இந்த மிஷினரி ஊழியத்திற்காக எப்படி ஜெபிப்பது, ஹவு டு ப்ரே ஃபார் மிஷன்ஸ், ஹவு டு ப்ரே ஃபார் மிஷினரிஸ். ஓகே, சரி. இன்றைக்கி இவ்வளோ நேரம் நம்ம மிஷினரிகளுக்காக ஜெபம் பண்ணோம். இப்போ உங்கள் காரியத்துக்காக நான் வரேன். ஒரு 15 நிமிஷம் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். சங்கீதம் 65:2 படி, சங்கீதம் 65:2 படி, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று நம்ம பைபிளில் படிக்கிறோம். அப்போ இன்றைக்கி இப்போ இவ்வளோ நேரம் மிஷினரிகளுக்காக ஜெபிச்சு முடிச்சுட்டோம், அது முடிஞ்சது. இப்போ கர்த்தருடைய பிள்ளைகள், இப்போ உங்களுக்காக நீங்கள் ஜெபிப்பது எப்படி? அது எவ்வளோ ஜெபம் பண்ணி பார்த்துட்டோம், என்னெல்லாமோ பண்ணி பார்த்துட்டோம், ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிற அளவில் இருக்கலாம். அல்லது என்ன தடையோ, என்ன சோர்வோ, அல்லாவிட்டால் என்ன சாபமோ, நாங்கள் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பைபிளில் இருந்து ஒரு காரியத்தை, இன்றைக்கி ஒரு ஜெபத்தை பற்றி நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். யாக்கோபின் நிருபம் 5ஆம் அதிகாரம், யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினார். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. எத்தனை வருஷம் மழை பெய்யல? 3 வருஷமும் 6 மாதமும் 3.5 years மழையே இல்லை. நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. அதுக்கு அடுத்த வசனம் படிங்க. மறுபடியும் ஜெபம் பண்ணுகிறான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. ஆமாம், பொதுவாக நம்ம மழையை நிறுத்தி ஜெபம் பண்ணி பழக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு கன்வென்ஷன் நடக்குது, ஒரு குருசைட் நடக்குது, அல்லது ஒரு கல்யாணம் நடக்க போகுது, அல்லது உங்கள் வீட்டில் ஒரு நிகழ்ச்சி வரப்போகுது, அல்லது ஒரு இடத்துக்கு நீங்கள் அவசரமாக போனோம், ஆண்டவரே மழையை நிறுத்துங்கப்பா ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு நிறுத்திடுவார். ஆனால் மழை இல்லை, ஆண்டவரே மழையை அனுப்புங்கப்பான்னு அப்படியும் ஜெபிச்சு மழையை வர வைக்கவும் நமக்கு அந்த கிருபை வேணும். ஆமென். அப்போ இந்த கிருபையை எப்படி பெற்றுக்கொள்வது? இந்த கிருபைக்காக நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், அந்த வசனத்தில் 17ஆம் வசனத்தை திரும்ப படிக்கலாம். எலியா என்பவன் நம்மை போல. எலியா யாருப்பா அப்படின்னா, அவர் பயங்கரமான, அவர் பெரிய ஆளு அப்படின்லாம் இல்லை. உங்களையும் என்னையும் போல ஒரு சாதாரணமான ஒரு பாடுள்ள மனுஷன், பிரச்சனை உள்ள மனுஷன். இப்போ உங்களுக்கு என்னெல்லாம் பாடு இருக்கோ அந்த பாடு எனக்கு இருக்குது. நானும் உங்களை போல ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன்தான். நம்ம எப்படி பாடுகளின் வழியாக, கஷ்டங்களின் வழியாக, நெருக்கங்களின் வழியாக, நிந்தைகளின் வழியாக, அவமானங்களின் வழியாக, பலவிதமான போராட்டங்களின் வழியாக நம்ம ட்ராவல் பண்ணுறோமோ, அதே போல தான் எலியாவும் அந்த நாட்களில் வாழ்ந்தார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. எலியா பாடுள்ள மனுஷனாக இருந்தோம். அவர் ஜெபத்தில் 3 வருஷம் மழை இல்லாத ஒரு வறட்சியான காலங்களை அவன் நிரூபித்து காண்பித்தான். அப்போ என்னன்னு அதை ஆழமாக திங்க் பண்ணும்போது, எலியாவினுடைய ஜெபத்தில் ஒரு கருத்து இருந்தது. எலியா பாரத்தோடு, அதாவது earnestly he was praying. புரியுதா உங்களுக்கு? பாரத்தோடு அவர் ஜெபம் பண்ணுகிறார்.
பாரமுள்ள ஜெபம் அல்லது கருத்துள்ள ஜெபம். ஒரு பாயிண்ட் பஞ்ச் பண்ணி, ஆண்டவரே இந்த காரியத்தை நான் கேட்கிறேன் ஆண்டவரே, நீர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே அப்படின்னு பாரத்தோடு எலியா ஜெபிக்கிறார். ஒரு மொழிபெயர்ப்பில் கருத்தாய் தமிழில் போட்டிருக்கிற ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பில் கர்த்தருடைய பிள்ளைகளை பாரத்தோடு அப்படின்னு போட்டிருக்குது. அப்போ இந்த நாட்களில் நம்முடைய ஜெபத்தில் ஒரு பாரம் இருக்கணும். மேல் உதடு கீழ் உதடு கூட அசையாமல் அப்படிலாம் இல்லாமல் பாரத்தோடு நல்ல உச்சரித்து நீங்கள் ஜெபிக்க பழகும்போது அந்த கருத்துள்ள ஜெபம் அற்புதங்களை கொண்டு வரும். அந்த கருத்துள்ள ஜெபம் அதிசயங்களை கொண்டு வரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 7ஆம் அதிகாரத்தில் முதல் 4 வசனங்களை குயிக்கா படிங்க பார்ப்போம். முதல் 7ஆம் அதிகாரம். அவர் தம்முடைய வார்த்தைகள் எல்லாம் ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு கப்பர்நகூமுக்கு போனார். அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாயிருந்தான். ஒரு வேலைக்காரனுக்கு மரண அவஸ்தை. அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு நீர் இந்த தயவு செய்வதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான். நீர் தயவு செய்யறதுக்கு பாத்திரனாய் 100க்கு அதிபதிக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை மூப்பர்கள் வந்து அவனிடத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது குணமாக்கும்படி வேண்டிக் கொள்ளும்போது வேதம் சொல்லுகிறது ஆண்டவரை நோக்கி கருத்தாய் வேண்டிக் கொண்டார்கள். இந்த தயவு செய்யறதுக்கு அவன் பாத்திரவானாய் இருக்கிறான். எப்படிப்பட்ட பாத்திரவானாய் இருக்கிறான்? 5ஆம் வசனம் படிங்க. அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான். அவன் நம்முடைய ஜனத்தை எல்லாம் ரொம்ப நேசிப்பான். நமக்கு ஒரு ஜெபாலயத்தையும் கட்டினான். நமக்கு ஒரு ஜெபாலயத்தை கூட கட்டி கொடுத்திருக்கிறாரு, ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு கர்த்தருடைய பிள்ளைகளே அவனை பற்றி அந்த 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 100க்கு அதிபதியை பற்றி ஆண்டவர் கர்த்தருடைய நாமத்தினால ஆண்டவருக்கு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதனால 7ஆம் வசனத்தில் படிங்க. நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. அவனை பாருங்க, பாத்திரம் எண்ணவில்லை. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். அப்பொழுது என் வேலைக்காரன் சுகமாவான். அப்பொழுது வேலைக்காரன் சுகமாவான். கர்த்தருடைய பிள்ளைகளை 10ஆம் வசனத்தை படிங்க. 10ஆம் வசனம். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகமடைந்திருக்கிறதை கண்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இதற்கு காரணம் என்னன்னா அவனுடைய கருத்துள்ள ஜெபம் அற்புதங்களை கொண்டு வந்தது. கருத்துள்ள ஜெபம் அல்லது பாரம் நிறைந்த ஜெபம். அப்போ இந்த நாட்களில் ஒவ்வொரு ஆத்துமாக்கள் மேலே உங்களுக்கு ஒரு பாரம் இருக்கணும். ஆமாம், ஒரு பாரம் இருந்துச்சுன்னு, இப்போ உங்கள் பிள்ளைகள் பரீட்சைக்கு போகிறாங்க, பாரம் இருந்ததுன்னா பரீட்சை எழுதி முடிக்கிற வரைக்கும் இல்லை, ரிசல்ட் வர வரைக்கும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அதுதான் பாரம் நிறைந்த ஜெபம். ஒருத்தர் வியாதி ஆயிட்டாங்க, அந்த வியாதியிலிருந்து பூரண குணமடைகிற வரைக்கும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. தற்செயலாக அவர்களை சந்திக்க நேர்ந்தால் அல்லது ஃபோன் போட்டு இப்போ எப்படி இருக்கிறீங்கன்னு விசாரிப்பாங்க. அதுதான் பாரம் உள்ள ஒரு மனுஷன். அவங்க தான் பாரம் உள்ள ஒரு மனுஷன். அப்போ இந்த நாட்களில் அப்படிப்பட்ட கிருபைகளுக்காக இப்போ நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இயேசுவின் நாமத்தினால கருத்தாய் ஜெபிக்கிற ஜெப ஆவியை எனக்கு தாரும். எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? கருத்தாய் ஜெபிக்கிற ஜெப ஆவியை இயேசுவின் நாமத்தினால எனக்கு தாரும். கருத்தாய் ஜெபிக்கிற ஜெப ஆவியை எனக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் கருத்தாய் ஜெபிக்கிற ஜெப ஜீவியத்தை எனக்கு தாரும். ஆண்டவரே, ஏனோ தானோ இல்லை, கிடைக்குமா கிடைக்காதா, வருமா வராதா, ஜெபிச்சு பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணம் விட்டுட்டு பாரத்தோடு என் பிள்ளைகள் ரட்சிப்புக்காக, என் புருஷனுடைய குடியிலிருந்து திருந்தத்தக்கதாக, ஆண்டவரே நான் ஆண்டவரே புருஷனை பிள்ளைகளை கண்டம் பண்ணாம, ஆண்டவரே மனைவியை நான் கண்டம் பண்ணாம, என் பிள்ளைகளை நான் குற்றப்படுத்தாம, எப்படியாயிலும் என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், என் குடும்பம் ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே, என் பிள்ளைகள் மனம் திரும்பணும். ஆண்டவரே, ஆமாண்டு என் பட்டணம் மனம் திரும்பணும், என் சபை மனம் திரும்பணும் என்று பாரத்தோடு ஜெபிக்கிற ஒரு மன்றாட்டின் ஆவிய கர்த்தாவே நீர் கொடுக்கும்படி
உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஜெபத்தை கேட்கிறேன். பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். எலியாவை பற்றி சொல்லப்பட்ட வசனம், அன்றைக்கு 100க்கு அதிபதியினுடைய மூப்பர்களை பற்றி சொல்லப்பட்ட வசனம், இவைகளெல்லாம் உடைய பிள்ளைகள் கேட்டபடியினால் இவர்களுக்குள்ள ஒரு பாரம் உண்டாவதாக, ஆத்தும பாரம் உண்டாவதாக, ஒரு ஜப ஜீவியம் உண்டாவதாக. ஷந்த லபு நாம கசிகமா லசேகோ லந்தரபுது நாம கபகா துபகபுதனா ஷீமே கூல் யாக்கபுகு ரபகபா. இயேசுவின் நாமத்தினால யார் யார் எனக்கு பாரம் வேணும், எனக்கு ஆத்தும பாரம் வேணும், என் வீட்டை குறித்து பாரம், என் பிள்ளைகள், என் புருஷன், என் மனைவி, என் குடும்பத்தை குறித்த பாரம், சபையை குறித்த பாரம், விசுவாசிகளை குறித்த பாரம், பட்டணத்தை குறித்த, தேசத்தை குறித்த பாரம் எனக்கு வேணும்னு சொல்லி யார் யார் கேட்கிறாங்களோ அவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற கிருபைக்காக ஹல்லேலூயா கரந்தட்டி ஸ்தோத்தரித்து பாடுவோம். எலியாவின் ஆவியால் நிரப்பிடுமே, முழங்கால்கள் யாவையும் முடக்கிடுமே, கர்த்தரே தேவன் என்று முழங்கிடவே எலியாக்களை எழுப்பும். எலியாவின் ஆவியால் நிரப்பிடுமே, முழங்கால்கள் யாவையும் முடக்கிடுமே, கர்த்தரே தேவன் என்று முழங்கிடவே எலியாக்களை எழுப்பும். எழுப்புதல் நாயகனே, எழுப்பிடும் தேசத்திற்காய், கீழ்த்திடும் வானங்களை அக்கினி பரவட்டுமே. எழுப்புதல் நாயகனே, எழுந்திடும் தேசத்திற்காய், கீழ்த்திடும் வானங்களை அக்கினி பரவட்டுமே. நல்லா ஜெபிச்சிட்டீங்க. இன்னையிலிருந்து பாருங்க, உங்களை அறியாத ஒரு ஆத்தும பாரம், அந்த ஆத்தும பாரம் வரும்போது கண்கள்ல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சிடும். அது அப்படியே ஜெபிச்சு 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 காலையில, மத்தியானம், இரவு, சாயங்காலம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணுகிற கிருபையை உங்க எல்லாருக்கும் ஆண்டவர் இனி தரப்போகிறார். அம்மேன்னு சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயான்னு சொல்லிருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரைஸ் காட். அதே போல எங்களுக்காகவும் நீங்க ஜெபிக்கணும், எனக்காக ஜெபிக்கணும். இந்த ஊழியத்தை இன்னும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யணும். இன்னும் அழிந்து போகிற ஆத்துமாக்கள், இயேசு சந்திக்கிறார் ஊழியத்தில் நிறைவேற்ற வேண்டிய ஊழியங்கள், பொறுப்புகள், அடுத்தடுத்த நகர்வுகளுக்கு வேண்டிய கிருபைகள், கர்த்தருடைய பூரண பலன், புது பலன், காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன், எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் பண்ணணும். அதே போல மீடியா டீமுக்காக நல்ல ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. அதே போல வொர்ஷிப் டீமுக்காக நல்ல ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. அப்புறம் ப்ரேயர் டீம் இருக்கு, ப்ரேயர் டீமுக்காக நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நெகேமியா ஜெப குழுவை நினைச்சு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சரியா? ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். கர்த்தர் தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் வீட்டாரை நினைத்து, எல்லாரையும் நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு, எங்களை நினைச்சு கர்த்தரை நல்லா நீங்க ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். பின்மாறி மழை என்று பொழியட்டுமே, வானத்தின் மதகுகள் திறக்கட்டுமே, கர்த்தரே தேவன் என்று முழங்கிடவே எலியாக்களை எழுப்பும். பின்மாறி மழை என்று பொழியட்டுமே, வானத்தின் மதகுகள் திறக்கட்டுமே, அக்கினி பெருமழை இறங்கிடவே எலியாக்களை எழுப்பும். எழுப்புதல் நாயகனே, எழுந்திடும் தேசத்திற்காய், இழுத்திடும் வானங்களை அக்கினி பரவட்டுமே. எழுப்புதல் நாயகனே, எழுந்திடும் தேசத்திற்காய், இழுத்திடும் வானங்களை அக்கினி